எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாதா? இப்போ ரோட்டில் போகிறதே கொஞ்சம் கவனமாக தான் போகணும். அப்போவே அப்படி பிரேக் எங்கப்பா இருக்கு? ஐயோ லெஃப்டில் இருக்குது ரைட்டில் இருக்குன்னாங்க. ரைட்டா லெஃப்டாப்பா? போச்சு அவன் இன்னைக்கு போக போகிறான். நீ கற்றுக்கிறத விட அவன் போக போகிறான்ட்டு டக்குன்னு அவங்க வந்து பிடிச்சாங்க. அவங்க 2 பேரும் எப்போ திருப்புவாங்கன்னே தெரியாது. ஓ அப்படியா? crocodile ப்ரோ, ஆட்டோ பின்னாடி கவனமாக போகணுமா? அவங்க 2 பேரும் எப்போ திருப்புவாங்கன்னு தெரியாது. ஓ மல்லிகைப்பூ ஓகே. இது என்ன பூ? மல்லிகைப்பூ பூத்திருக்கு. அது இது என்ன பூ? என்ன பூவா இருக்கும்? ரோஜா பூவா? ரோஜா பூவாட அடிக்குது. இது ஒரு கலரா என்னன்னு தெரிலையே. அவங்க 2 பேரும் எப்போ திருப்புவாங்கன்னு தெரியாது. எத்தனை பேருக்கு பூ வாங்கி கொடுத்துருப்பீங்க? பூ பேர் தெரியாதா? என்னடா கோயம்புத்தூர்ல இருந்துக்கிட்டு பூ பேர் தெரிலன்றீங்க. மலரும் நினைவுகள் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா அது ஒரு தியேட்டர்கிட்ட ஓரத்தில் ஒரு ஆள் நிற்கிறாரு. நான் நினச்சேன் அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா யூரின் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என் அப்பா போச்சு, இதோட அவன் சோழி முடிச்சு சாக்கடையில் விழ போகிறான். ஸோ அதை நினச்சாலே இன்னும் சிரிப்பு தான் வருது. ஒழுகட்டோன்னே நான் ரோட்டில் நின்று இது பண்ணுறவங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்டுன்னு. வாங்கி கொடுக்க மாட்டேக்கா, பூவாசம் பிடிக்காது அப்படிலாம் சொல்லலாமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? நீங்க என்ன ஆஞ்சநேயர் பக்தனா? ஆஞ்சநேயர் கூட பூவெல்லாம் போடுவீங்களே. அப்புறம் நான் யாருக்கு வாங்கி தர மாட்டேன், அவங்க கிட்ட காசு வாங்கிப்பேன். நான் யாருக்கு வாங்கி தர மாட்டேன், அவங்க கிட்ட காசு வாங்கிப்பீங்களா? பிடிக்கும் அக்கா, ஆனால் ஓரளவுக்கு. சரி சரி. இப்போ வந்து வெயில் காலங்களில் மல்லிகைப்பூ சீசன். மல்லிகைப்பூ நல்லா மனம். வெயில் காலத்தில் பூக்கிற பூ ரொம்ப மனமாக இருக்கும். நேற்று கள்ளழகர் ஆற்றுல இறங்கினாரு, பார்த்தீங்களா? ஏண்டா வேலை வேற பார்க்கணுமே நான். பார்த்தீங்களா? அழகர் ஆற்றுல இறங்குவார். அந்த காலத்தில் என்னென்னதுக்கெல்லாம் திருவிழா வச்சுருக்காங்க பாருங்கள். கோச்சிட்டு போகிறதுக்கெல்லாம் ஒரு திருவிழா.